அரசியல் ஆதிக்கம், கலாச்சார ஆதிக்கம், இது எல்லாத்த விட முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் இந்தி ஸ்டேட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகை நிறைந்த இந்தி ஸ்டேட்டில் உள்ளூர் வளர்ச்சின்னு ஒன்று கிடையாதுங்க, பெருசாக கிடையாது. அவங்க வெளியே போய் தான் தொழிலுக்கு போக வேண்டிய நிலையை வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சுமை அதிகம். இந்த இந்த நேரத்தில் நாம் வந்து அதிக வரியை உருவாக்கி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து நாம் சுமந்துட்டுருக்குறோம். இந்த சமனற்ற தன்மை முதல்ல டேஞ்சரஸ் ஆனது. இதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல் ஏன் நீ அதை படித்தா என்ன அப்படின்னு சொன்னால், படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இது அதிகாரத்தை பற்றிய பிரச்சனை. தயவு செய்து தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரபூர்வமான இந்தி மொழி திணிப்பு என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்குமே எதிரானது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எதிரானது. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். ஒரு இனத்தின் மொழியை அல்லது ஒரு மதத்தை அல்லது ஒரு ஜாதியை அல்லது இந்தியாவின் ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை யார் மீதும் திணிக்கக்கூடாது. நான் விரும்பினா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், சப்பாத்தியை என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பாலிவுட் படம் பார்க்குறேன், பாலிவுட் படத்தை என் மேலே திணிக்காது. நான் விரும்பினா பெங்காலியோ இந்தியோ பஞ்சாபியோ கற்றுக்கிறேன், அதை என் மேலே திணிக்காது. யார் மேலே நாம் தமிழை திணிக்கலை. இது வந்து முற்றிலும் வந்து அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள்.